என்னை எவனும் அடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்க, உன்னால கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது. செம்போட்டும் கலை தோட்ட தேவாங்கனி அவர் திருவாழ்வு தமிழ்நாட்டின் வரலாறினி, திருவாழ்வு தமிழ்நாட்டின் வரலாறினி. கம்பீர கலைஞர் எங்கள் கருணாநிதி. எனது பெயர் ஜே. பொற்செழியன். சேலம் பிச்சிப்பாளையம் விசா ஏ. மாரியப்பன் அவர்களின் தம்பி மகன். சேலம் மாநகர மையப்பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான ஆவுசி மார்க்கெட், அது ஏலம் விட்ட வகையில் பல பிரச்சனைகள் அந்த பூ மார்க்கெட்டில் உள்ள சங்கத்துக்கும் குத்தகைக்காரர்களுக்கும். அது ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்குது, அதை பற்றி நமக்கு தேவையில்லை. ஏன்னா கோர்ட்டில் இருக்கிறத பற்றி நம்ம பேசக்கூடாது, அது தவறாகிவிடும். மாநகராட்சி அந்த கட்டியுள்ள வஉசி மார்க்கெட் கட்டடத்தை சுற்றி 4 பக்கமும், அதாவது மக்கள் பயன்பாட்டுக்காக கட்டப்பட்டுள்ள மார்க்கெட்டு, அது 4 பக்கம் வழி. அந்த வழியை ஆக்கிரமித்து குத்தகைக்காரர்கள் 3 அடி 3 அடியாக கடைகளை பிரித்து இரும்பு கூடாரம் அமைத்து பல லட்சம் ரூபாய்க்கு, அதாவது ஒரு கடையை 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்குது, ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அதை நான் என்னங்கிற ஆதாரத்தை உங்கள்கிட்ட பின்னோட சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், எப்படி ஆக்கிரமித்து என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டடத்து உள்பகுதியில் கழிப்பறை பக்கம் கடை, லிஃப்ட் ஏறுற இடத்துல கடை, இப்படி போட்டு எண்ணற்ற கடைகளை இவர்களாக உருவாக்கி வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் சில விளக்கங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அனைவரும் நன்றாக காணொளியை பார்த்தீர்களா? இப்படித்தான் ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றுள்ளது. இந்த இரும்பு கூடாரம் அமைப்பதற்கு மாநகர மன்றத்தில் கூட்டத்தில் ஏதாவது தீர்மானம் போட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதா, இல்லை ஏதாவது உத்தரவு ஆணைகள் எழுத்து மூலமாக இருக்கின்றதா? எந்த ஒரு ஊடகங்களிலும் இதுவரை வெளிவரவில்லை. இவர்களுக்கு இவ்வளவு துணிச்சலை கொடுத்தது யார்? பணமா, பதவியா என்று மக்களுக்கும் தெரியவில்லை, யாருக்கும் தெரியவில்லை. இவர்கள் செய்யும் காரியத்திற்கு பாதிப்பது எங்கள் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். ஏனென்றால் இவர்கள் எம்எல்ஏ பெயரை சொல்கிறார்கள், மேயர் பெயரை சொல்கிறார்கள். அவர்களுக்கு இதுதான் வேலையா? இப்படி போடு கடையை, அப்படி போடு, இப்படி பணம் சம்பாரி அப்படின்னு குத்தகையாளர்கள் சொல்கிறாங்களா? இதெல்லாம் கட்சிக்கு அவப்பெயர் உண்டு பண்ண அளவுக்கு இந்த குத்தகைக்காரர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பயன்பாட்டுக்காக அரசாங்கத்தால் கட்டப்பட்டுள்ள கட்டிடம். ஒரு விபத்து என்றால்
ஒரு தீ விபத்தே ஏற்பட்டாலும் ஒரு தீவண்டி கனரக வாகனம் உள்ளே செல்லும் அளவுக்கு வழி இருக்கின்றதா? குறுகளாக 2 அடியாக ஆக்கிவிட்டார்கள். இவர்களுக்கு கூடாரம் அமைத்து கடைகளை வெளியில் வாடகைக்கு விட அதிகாரம் கொடுத்தது யார்? எழுத்து வடிவில் ஏதாவது உள்ளதா என்று மக்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒரு ஆதாரம் இருக்கு, ஆதாரம் சொல்றேன்னு சொன்னீங்க. ஆதாரமே அரசாங்கம் தான். எப்படின்னா, சேலம் மாநகராட்சியில் இவங்க அனுமதி பெற்று கடையை ஒதுக்கியிருந்தா அதுக்கு ஆதாரம் இல்லை. ஆனால் அனுமதி இல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். அந்த ஆக்கிரமிப்பை ஒழுங்குபடுத்துவதற்கு மாநகராட்சிக்கு அதிகாரம் உள்ளது. அப்படி அவர்கள் துணிந்து நடவடிக்கை எடுத்து கடைகளை அப்புறப்படுத்தினால் பணம் கொடுத்த அத்தனை பேரும் வருவான் வெளியே. ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 லட்சம் 2 லட்சம் 5000 10,000 கிடையாது. ஒவ்வொருத்தனும் 15 லட்சம் 20 லட்சம் 30 லட்சம் கொடுத்துருக்குறான். ஒருத்தன் வரமாட்டானா? இது என் கேள்வி. ஆக்கிரமிப்பை அகற்றி பாருங்கள், துணிவு இருந்தால். அப்பொழுது தெரியும் குத்தகைக்காரர்களில் மோசடித்தனம். இல்லை என்றால் இதில் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் உடந்தை என்றே அர்த்தம். இது நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக கழகத்தை மக்கள். வேதனையாக உள்ளது. உண்மையான உணர்வுள்ள கட்சிக்காரனுக்கு தான் வேதனைன்னா என்னன்னு தெரியும். கட்சியை பற்றி பேசுறது. பொறுக்கி திங்கிறவனுக்கு தெரியாது. கட்சியை வச்சு பொறுக்கி திங்கிறவனுக்கு தெரியாது. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தயவு செய்து இதுக்கு மாநகராட்சி கமிஷனர் நல்லதொரு நடவடிக்கை எடுத்தால் மக்களுக்கு நல்லது. ஆக்கிரமிப்புக்காரர்களை ஒழித்து கட்டுங்கள், மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதுவே எனது ஆணையாக கேட்டுக்கிறேன். ஆணை கூட தவிர என்னோட பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க திமுக, வளர்க தளபதியார். என்றும் எங்கள் நினைவில் சேலத்து சிங்கம் வீரபாண்டியார். நன்றி, வணக்கம்.